ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் கார்த்திக் ராஜ் அவர்கள்னால சின்ன திரையில இப்போ பெரிய பரபரப்பான ஒரு விஷயமே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்ன பரபரப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பிடிஎம்பிள்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பிள்ளைங்கன்னா மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இதுக்குள்ள போகலாம். கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அவரு பண்ணல, ஸோ சீரியல் டீம் மெம்பர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 daysக்கு முன்னாடி சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த ஆக்டர் சர்த்திகா அவங்களுடைய கேரக்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க டெத் ஆகுற மாதிரியான ஒரு சீன் கொண்டு வந்து அவங்களுடைய கதையை முடிச்சுட்டாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ சடனா இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால எல்லாருமே வந்துட்டு இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பழைய தீபா தான் வேணும், இப்போ வந்திருக்க புது ஆக்ட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு தீபா தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்திக் அவர்கள் இதை பத்தி எந்த ஒரு பதிலுமே சொல்லாதது ரசிகர்கள் மத்தியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்திருக்கு. ஆனா அர்த்திகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரியல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வந்துட்டு சைனே பண்ணேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அண்ட் அதோட மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா வந்துட்டு அடுத்ததா கார்த்திக்ராஜ் அவர்கள் கூட ஆக்ட் பண்றதுக்கான சான்சஸ் கிடைச்சாலும் நான் கண்டிப்பா ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அவரு கூட ஆக்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் கூட. ஸோ நான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார உள்ள வர்றதுக்கு சின்ன திரையாகட்டும் அப்புறம் வெளித்திரையாகட்டும், ஸோ இது ரெண்டுலயுமே உள்ள வர்றதுக்கு கார்த்திக்ராஜ் அவர்கள் தான் காரணம். ஸோ கார்த்திக் சாரை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்திகா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இப்போ நியூவா என்ட்ரி கொடுத்திருக்க ரேவதி, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹீரோயின் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க நேம் வந்து வைஷ்ணவி. அண்ட் இவங்க ஜி மலையாளம், அதாவது ஜி கேரளம்ல இவங்க மிளிரெண்டிலும் அப்படின்ற சீரியல்ல ஹீரோயினா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீரியல் மிளிரெண்டிலும் சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர் வைஷ்ணவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேவரட் ஆக்டருக்கான அவார்டு இந்த வருடம் 2024 வாங்கியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அவங்க மலையாளம்ல சின்ன திரையில ஒரு சூப்பரான ஒரு சீரியல் ஹீரோயின் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் சீரியல் இதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சீரியலே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்கள் கூட பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாம கார்த்திக்ராஜ் அவர்களோட பேர் பண்றதை இவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றதாகவும், ஸோ அவருக்குன்னு இருக்க ஃபேன் பேஜை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாம நான் வந்துட்டு தீபா லெவலுக்கு பெஸ்டா கொடுப்பானா அப்படின்லாம் தெரியாது, பட் ஏன் லெவலுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அண்ட் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ஈக்குவல் பண்ணி ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு என்ன இப்போ பிடிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா போக போக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரசிகர்கள் எல்லாருமே எங்களுக்கு கார்த்திக் தீபா பேரிங் தான் பிடிச்சிருக்கு, கார்த்திக் ரேவதி பேரிங் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் கார்த்திக் ரேவதி பேரிங் போக போக சூப்பரா இருக்கும் அண்ட் எங்களுக்கு இந்த பேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சில ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கார்த்திக் தீபாவை பிடிக்குமா அல்லது கார்த்திக் ரேவதியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.